கவனிங்க, இந்த ஆரை முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஆர் தே பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? எஸ் தே ஆர் பிளேயிங், ஆம் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நோ தே ஆர் நாட் பிளேயிங், இல்லை அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. அப்படி ஒரு இதான் விஷயங்களோட. இப்போ இதை நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டு எஸ் தமிழ் இங்கிலீஷ் இந்த சொன்ன தெரியுமா, இதே இப்போ நான் ரைட்டிங்ல எழுதி காமிக்கிறேன். கவனிங்க ஆம் எஸ் ஆர். இப்போ பாத்தீங்க எப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் பிளேயிங், பானு இஸ் பிளேயிங், தே ஆர் பிளேயிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் தனித்தனியா எடுக்கிறேன். இப்போ எடுத்து இப்போ டீச் பண்ண பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஆம் எடுத்துருக்கேன். ஆம் பிளஸ் ஐ பிளஸ் வி verb. அதாவது தெரியுமா, முன்னாடி கொண்டு வந்தா கேள்வின்னு சொன்ன பாத்தீங்களா? இங்க பாருங்க ஐ எம் பிளேயிங் இருக்கு. இதான் நாங்க எழுதி போட்டது. நாங்க எழுதி போட்டது என்ன? ஐ எம் பிளேயிங். இப்போ கேள்வி பாருங்க, இங்க பாருங்க இந்த ஆம் முன்னாடி கொண்டு வந்தா அந்த கேள்வி. இங்க பாருங்க ஆம் இருக்குல்ல, இந்த ஆம் முன்னாடி கொண்டு வந்தா கேள்வின்னு சொன்னேன். இதை கொண்டு வந்தா மேலே எழுதிக்க பாருங்க. ஆம் ஐ பிளேயிங் கடிச்சு போச்சா? கவனிங்க, ஆம் பிளஸ் ஐ பிளஸ் verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். கவனிங்க, ஆம் ஐ பிளேயிங், ஆம் ஐ பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? ஆம் ஐ பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? பதில்ல பாருங்க, எஸ் ஐ ஆம் பிளேயிங், ஆம் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். அடுத்தது நோ சொல்லும்போது நோ ஐ ஆம், நோ ஐ ஆம் நாட் பிளேயிங், இல்லை நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. அதாவது am I playing? Yes I am playing. No I am not playing. நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? ஆம் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இல்லை நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. That's all. இப்போ இதையே கவனிங்க, am I playing ஸ்ட்ரக்சர் பாருங்க, am plus I plus verb third form. இங்க பாருங்க அது ஏதாவது அது பதில் வரும்போது am நடுவில் கொண்டு வந்துடணும். I plus am plus verb third form. இங்க I plus அதாவது am பக்கத்துல நாட் போடணும்பா. எப்படி? I am playing இல்லைன்னு சொல்லுமா, அப்போ I am not playing அப்படின்னு வந்துடும். இல்லைன்னு சொல்லும்போது I am not playing, இல்லை நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படின்ட்டு. இப்போ இது போல நிறைய சொல்லலாம், இது போல நிறைய சொல்லலாம். Am I playing? Yes I am playing. No I am not playing. Am I reading? Yes I am reading. No I am not reading. Am I working? Yes I am working. No I am not working. Am I sleeping? Yes I am sleeping. No I am not sleeping. Am I shooting? Yes I am shooting. No I am not shooting. Am I waiting? Yes I am waiting. No I am not waiting. Am I dreaming? Yes I am dreaming. No I am not dreaming. நிறைய சொல்லிட்டு போற மாதிரி கவனிங்க. இப்போ இதையே சரியான உங்களுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கு. இப்போ இதே போல இதுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தல கவனிங்க. நெகட்டிவ் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நெகட்டிவ் கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, நெகட்டிவ் கொஸ்டின் என்ன பண்ணணும், ஒரு நாட் மட்டும் போட்டா போதும். நெகட்டிவ் கொஸ்டின்ல ஒரு நாட் மட்டும் போட்டா போதும். நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க, am plus I plus not plus verb என்ன ஃபார்ம்? தேர்ட் ஃபார்ம். am I not playing? am I not playing? நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? இங்க பாருங்க, நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? am I not playing? இதான் நெகட்டிவ் கொஸ்டின். இப்போ நான் திருப்பி சொல்றேன் என்னன்னு பார்த்து சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பாசிட்டிவ்ல, am I playing? yes I am playing. no I am not playing. நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? ஆம் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இல்லை நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ் கொஸ்டின் வரும்போது am I not playing அப்படியே, அப்ப am I not playing அப்படிங்கும் போது நான் விளையாடி கொண்டிருக்கவில்லையா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது இஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எழுதுறேன். இப்போ அடுத்தது இஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்க, இஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். இஸ்க்கு மீனிங் கிடையாது, ஃபர்ஸ்டே சொல்லிருக்கோம் உங்ககிட்ட. இஸ்க்கு மீனிங் கிடையாது, ஆமுக்கும் கிடையாது, ஆருக்கும் கிடையாது. சரி கவனிங்க, கொஸ்டின் கவனிங்க. இஸ் பானு பிளேயிங்? இஸ் பானு
playing. இஸ்ஸும் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்திருக்கு. பானு சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு, உறுதியை குறிக்குது. பானு சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. பிளேயிங்கிறது எங்க இருக்கு? வேர்ப்ல இருந்து பிளேயிங் வந்திருக்கு. எப்படி? வேர்ப்ல இருந்து பிளேயிங் வந்திருக்கு. ஏன் தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன்? தேர்ட் ஃபார்ம் தான் போடணும், ரூல் அது போல. சரி கவனிங்க, இப்போ கொஸ்டின் கழிச்சு போச்சு. இஸ் பானு பிளேயிங்? இஸ் பானு பிளேயிங், அதாவது பானு விளையாடி கொண்டிருக்கிறாளா? விளையாடி கொண்டிருக்கிறாளா? விளையாடி கொண்டிருக்கிறாளா? விளையாடி கொண்டு இருக்கிறாளா? கொண்டு இருக்கிறாள். இருக்கிறாள். சரி, பானு விளையாடி கொண்டிருக்கிறாளா? தமிழ்ல இது கேள்வி. பாருங்க, பதில் வரும்பொழுது ரொம்ப சிம்பிள். நீங்க பாருங்களேன், பானு இஸ் பிளேயிங்ன்றது முதல்ல பார்த்தோம். பார்த்து நான் என்ன எப்படி காமிச்சோம் உங்ககிட்ட? முன்னாடி கொண்டு வந்துருப்பா, கேள்வி வந்துன்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி இருக்கும். பாருங்க, இஸ் முன்னாடி கொண்டு வந்து இஸ் பானு பிளேயிங் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். சரி, இப்ப பாருங்க, இஸ் பானு பிளேயிங்ன்றதுக்கு பதில் என்ன? எஸ், பானு இஸ் பிளேயிங். ஆம், பானு விளையாடி கொண்டு இருக்கிறாள். அதே இங்க பாருங்க, நோ, பானு இஸ் நாட் பிளேயிங். இங்க இருக்கு, நோ, பானு இஸ் நாட் பிளேயிங். இல்லை, பானு விளையாடி கொண்டிருக்கவில்லை. அதாவது பானு விளையாடி கொண்டு இருக்கிறாளா? ஆம், பானு விளையாடி கொண்டு இருக்கிறாள். இல்லை, பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லை. நிறைய கேள்வி கேட்கலாம். நீங்க பாருங்களேன், இஸ் சுரேஷ் acting? Yes, Suresh is acting. No, Suresh is not acting. சரியா? நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. Is the fan running? Yes, the fan is running. No, the fan is not running. Is the plant growing? Yes, the plant is growing. No, the plant is not growing. Is the auto waiting? Yes, the auto is waiting. No, the auto is not waiting. Answer. Is the parrot is flying? Yes, the parrot is flying. No, the parrot is not flying. Is the lion roaring? Yes, the lion is roaring. No, the lion is not roaring. roarனா என்ன? கர்ஜிக்கிறது. அதாவது சிங்கம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறதா அப்படின்றது. ஓகே, நம்ம இது போல் நிறைய சொல்லியே போகலாம். இப்போ இதை எஸ் யூஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர் யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கொஸ்டின் எப்படின்றத தெரிஞ்சுட்டேன். அப்படியே சொன்ன உங்ககிட்ட நாட் இல்லாம இருக்கிறது பாசிட்டிவ் கொஸ்டின், நாட் இருந்தா நெகட்டிவ் கொஸ்டின். இங்க பாருங்க, is plus s plus not plus verb third form. Is Banu not playing? முதல்ல எப்படி இருந்தது? is Banu playing இருந்தது. இப்போ எப்படி? is Banu not playing? பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? பாருங்க, பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? இது நெகட்டிவ் கொஸ்டின். பாசிட்டிவ் கொஸ்டின்ல இஸ் பானு பிளேயிங்? பானு விளையாடி கொண்டு இருக்கிறாளா? நெகட்டிவ் கொஸ்டின்ல இஸ் பானு நாட் பிளேயிங்? பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? இதான் இவ்வளோ. அடுத்து பார்க்க போகிறது ஆர் பார்க்கலாம். அடுத்து இப்போ ஆர் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸ்ல ஆம் பார்த்துருக்கோம், எஸ் பார்த்துருக்கோம், இப்போ ஆர் பார்க்க போகிறோம். எஸ் சிங்குலருக்கும் ஆர் ப்ளூரலுக்கும் பாருங்க, இப்போ ஆர் இருக்கு, கடைசியாக இதான் அந்த டென்ஸ்ல முடிய போகுது. ஆர் பிளஸ் ப்ளூரல் பிளஸ் வி, தட் இஸ் verb third form. Are they playing? Are they playing? அதாவது அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? ரைட்.
இப்போ ஆர் எங்கே வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆர் வந்திருக்கு. தே எங்கே வந்திருக்கு, ப்ளூரல்ல இருந்து தே வந்திருக்கு. பிளேயிங் எங்கே வந்திருக்கு, வேர்ப்ல இருந்து பிளேயிங் வந்திருக்கு. ஏன் தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன், ரூல் தேர்ட் ஃபார்ம் போடணும், அதனால போட்டிருக்கேன். அப்போ அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ அடுத்தது கவனிங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? சரியான எழுதிப்பட முன்னாடி தே ஆர் பிளேயிங் இது கேள்வி கேட்கறதா, ஆறு முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி கிடைச்சோன்னு பார்த்தோம். அப்ப பாருங்க, ஆறு முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி கேட்டிருக்கேன். தே ஆர் பிளேயிங் இருக்குல்ல, ஆறு முன்னாடி கொண்டு வந்தா ஆர் தே பிளேயிங், அப்படிதான் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏஸ் பதில் பாருங்க, பி பிளஸ் ஆர் பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். அதாவது ஏஸ் தே ஆர் பிளேயிங். தேன்றது ப்ளூரல் வந்திருக்கு, ஆர்ன்றது ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, பிளேயிங்ன்றது வேர்ப்ல வந்திருக்கு, தேர்ட் ஃபார்ம்ல இருக்கு. சரி, பதில்ல ஆம் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா இது இல்லைன்னு சொல்றது. இல்லைன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், ஆறுக்கு பக்கத்துல நாட் போட்டுக்கணும். இல்லைன்னு சொல்லும்போது ஆறுக்கு பக்கத்துல நாட் போடணும். கவனிங்க, பி பிளஸ் ஆர் நாட், பி பிளஸ் ஆர் நாட் பிளஸ் வேர்ப் தேர்ட் ஃபார்ம். பாருங்க, நோ தே ஆர் நாட் பிளேயிங். இல்லை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இல்லை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்ற அர்த்தம். இப்ப பாருங்க, தே எங்கே வந்திருக்கு, தேன்றது ப்ளூரல்ல இருந்து வந்திருக்கு, தே ப்ளூரல்ல வந்திருக்கு. ஆர் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, நாட் இங்க இருந்து ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்திருக்கு, பிளேயிங் இங்க இருந்து வேர்ப்ல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும், தேர்ட்ல தான் இருக்கு. பாருங்க, தமிழ்ல இல்லை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கிடைக்குது. ஆர் தே பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? எஸ் தே ஆர் பிளேயிங், ஆம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நோ தே ஆர் நாட் பிளேயிங், இல்லை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. சரி, இப்போ இதுலயே இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, ஆர் யூ லிசனிங், நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் வி ஆர் லிசனிங். நோ வி ஆர் நாட் லிசனிங். அதாவது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம். நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? ஆம் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கவில்லை. அடுத்தது, ஆர் த ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங், வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா? எஸ் த ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க்கிங். நோ த ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். அடுத்து பாருங்க, ஆர் த பல்ப்ஸ் பர்னிங், விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றனவா? எஸ் த பல்ப்ஸ் ஆர் பர்னிங். நோ த பல்ப்ஸ் ஆர் நாட் பர்னிங். அடுத்து பாருங்க, ஆர் the cars, are the cars going? Yes the cars are going. No the cars are not going. அடுத்தது, are the birds flying, பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா? Yes the birds are flying. No the birds are not flying. இது போல அதே பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா, அடுத்தது இதுக்கு நெகட்டிவ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்றோம் பாருங்க. நெகட்டிவ் கவனிங்க. Negative question. Are plus P plus not plus verb third form. Are they not playing? முதல்ல என்ன பாத்தீங்க? Are they playing? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? இங்க என்ன பாக்குறீங்க? Are they not playing? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? இதான் நெகட்டிவ் கொஸ்டின். முதல்ல சொல்லிட்டு நெகட்டிவ் கொஸ்டினுக்கு நாட் இருக்கும், பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு நாட் இருக்காது. இது நெகட்டிவ் கொஸ்டின். முன்னால பார்த்தது are they playingன்றது பாசிட்டிவ் கொஸ்டின். சரி, இப்போ இதோட முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குல்ல, am is are யூஸ் பண்ணி பார்த்தது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த புக்கில் he is walking அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு?
he is walking போட்டிருக்கா? அதாவது என்ன அர்த்தம்? அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். கேள்வி வேணும்னா இந்த இஸ் முன்னாடி கொண்டு வந்துடணும். எப்படி கேள்வி வேணும்னா இஸ் முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆயிடும்? இஸ் he walking, அதாவது அவன் நடந்து கொண்டிருக்கிறானா? எஸ் he is walking, ஆம் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இல்லைன்னு சொல்லும் பொழுது no he is not walking போட்டா போதும் பதில் கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, she is skipping. என்னது? she is skipping, அவள் ஸ்கிப்பிங் விளையாடி கொண்டிருக்கிறாள். கொஸ்டின் வேணும்னா இஸ் முன்னாடி கொண்டு வரலாம். இஸ் she skipping? பதில்ல எஸ் she is skipping, no she is not skipping அப்படின்னு போடலாம். இது கவனிங்க அப்படியே கீழே. she is hopping, she is hopping, அதாவது அவள் நொண்டிக் கொண்டிருக்கிறாள். கொஸ்டின் வரும்பொழுது இஸ் முன்னாடி போட்டீங்கன்னா இஸ் she hopping? is she hopping? yes she is hopping, no she is not hopping. அடுத்து கடைசியா வரும்போது he is jumping, இஸ் முன்னாடி கொண்டீங்கன்னா is he jumping? yes he is jumping, no he is not jumping. பாருங்க எல்லாமே நம்ம இடத்துல எல்லாமே இருக்கா? என்ன இஸ் எல்லாமே இருக்கு, பட் ஆம் ஆரும் இல்லை. ஓகே கவனிங்க, இஸ் இருக்கு. ஓகே வாக்கிங், ஸ்கிப்பிங் எல்லா இடத்துலையும் பாருங்க இஸ்க்கு பக்கத்துல என்ன போட்டிருக்கு? தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கு. அதே போல இஸ்க்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? எல்லாமே சிங்குலர் ஆச்சா? he she she எல்லாமே என்ன ஒரு ஆளை குறிக்கிறது. ஓகே இதோட இதை முடிக்க அடுத்த டென்ஸ் போகலாம். இப்போ பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தமிழ்ல நிகழ்முற்று காலம். இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். ஒன்னு ஹேவ் யூஸ் பண்ணி, இன்னொன்னு ஹேஸ் யூஸ் பண்ணி. இன்னொன்னு ஹேஸ் யூஸ் பண்ணி. ஹேவ் எதுக்கு? ப்ளூரலுக்கு. ஹேஸ் எதுக்கு? சிங்குலருக்கு. ஹேவ் ப்ளூரலுக்கு, ஹேஸ் சிங்குலருக்கு. இப்போ கவனிங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஹேவ் யூஸ் பார்த்தீங்களே அதே போல இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க, தேன்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? பி பாக்ஸ், அதாவது ப்ளூரல்லேருந்து வந்திருக்கு. தேன்ற வேர்டு எங்கேருந்து இருக்கு? பி பாக்ஸ் ப்ளூரல்லேருந்து வந்திருக்கு. தேன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள். தேக்கு என்ன அர்த்தம்? அவர்கள். இங்கேருந்து வந்திருக்கு ப்ளூரல். இங்கே ப்ளூரல், அதனால ஹேவ் போட்டிருக்கேன். அப்போ இங்கே இல்லைங்க புவனா. இந்த புவனான்ற வார்த்தை என்ன? சிங்குலர், ஒருத்தி குறிக்கிறது. புவனான்றது எங்கே வந்திருக்கு? சிங்குலர், அதாவது எஸ் பாக்ஸ்ல இருந்து புவனா வந்திருக்கு. இ பாக்ஸ்ல இருந்து தே வந்திருக்கு. எஸ் பாக்ஸ்ல இருந்து புவனா வந்திருக்கு. புவனான்றது ஒருத்தி குறிக்கிறது, அதனால இது சிங்குலர். இப்போ இது ப்ளூரல், அதனால ஹேவ் போட்டிருக்கேன். இது சிங்குலர், அதனால ஹேஸ் போட்டிருக்கேன். எப்படி? ப்ளூரலுக்கு பக்கத்துல ஹேவ், சிங்குலருக்கு பக்கத்துல ஹேஸ். அடுத்தது இங்க ஹேவ் இருந்தாலும் ஹேஸ் இருந்தாலும் யூஸ் பண்ற வேர்ப் இருக்கு இல்லையா? ஹேவ் இருந்தாலும் ஹேஸ் இருந்தாலும் யூஸ் பண்ற வேர்ப் எப்பொழுதும் ஃபிஃப்த் ஃபார்மா இருக்கணும். யூஸ் பண்ற வேர்ப் எப்படியும் என்ன இருக்கணும்? ஃபிஃப்த் ஃபார்மா இருக்கணும். gone, returned, taken, broken, stolen, made, bought, brought, called, killed, pulled, passed, asked என்ன போடலாம். எல்லாமே ஃபிஃப்த் ஃபார்ம் தான் நீங்க போடலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது கவனிங்க. they have gone அப்படின்னா அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி? they have gone அப்படின்னா அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். புவனா has gone, புவனா போயிருக்கிறாள். அது போயிருக்கா, இன்னும் திரும்பி வரல அர்த்தம். இங்க அவங்க போயிருக்காங்க, இன்னும் திரும்பி வரல. புவனா போயிருக்கா, இன்னும் திரும்பி வரல. இப்ப இது என்னன்னா ஏறக்குறைய ஒரு செயல் வந்து பாதி முடிஞ்சிட்டு இருக்கும்பா. இந்த டென்ஸ்ல ஒரு செயல் என்ன ஏறக்குறைய பாதி முடிஞ்சிட்டு இருக்கும். என்ன இங்க பாருங்க, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்களேன், நான் இங்க இருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு என்னங்க சதீஷ் இருக்கானா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட கேட்கிறேன். ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட தான் கேட்கிறேன், சதீஷ் இருக்கானா? அதுக்கு அம்மா அவங்க மேல சொல்லுவாங்க, சதீஷ் நுங்கம்பாக்கம் போயிருக்கான்ப்பா. என்ன சொல்லுவாங்க? நுங்கம்பாக்கம் போயிருக்கிறான், நுங்கம்பாக்கம் போயிருக்கிறான் இப்படிதான் சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவேன்? சரி வந்தா நான் வந்தேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மறுபடியும் அடுத்த நாள் அதே நேரத்துக்கு போறேன். அதே நேரத்துக்கு போகும்போது என்னங்க சதீஷ் இருக்கானா? அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று நுங்கம்பாக்கம் போனான், நேற்று நுங்கம்பாக்கம் போனான், இன்னைக்கு மாம்பழம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? இன்னும் மாம்பழம் திரும்பி வரல. நுங்கம்பாக்கம் போயிட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி மாம்பழம் போயிருக்கான். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நேற்று நுங்கம்பாக்கம் போனான்,
இன்னைக்கு மாம்பழம் போய் இருக்கா, இன்னும் திரும்பி வரல, இது வர வரைக்கும். திரும்பி அடுத்தவங்க கேட்கும் பொழுது நேற்று மாம்பழம் போனா இன்னைக்கு மயிலாப்பூர் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்பி வர இருக்கு. ஞாபகம் வச்சுருங்க. சரி, இது போல நிறைய உதாரணங்கள் தரலாம். இது போல நிறைய உதாரணங்கள் தரலாம். நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க சார் புதுசா ஒரு டிக்ஷனரி வாங்கியிருக்கேன். என்ன சொல்றீங்க? புதுசா ஒரு டிக்ஷனரி வாங்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. நானும் பாக்குறேன், வெரி குட், நல்லா இருக்குப்பா டிக்ஷனரி, எங்க வாங்கினேன் ஏது வாங்கினு கேட்டு முடிச்சிடுறேன். ஒரு வாரம் பொறுத்து அல்லது ஒரு மாசம் பொறுத்து மறுபடியும் ஒரு புது டிக்ஷனரி எடுத்து வரீங்க. நான் கேட்கிறேன், அந்த டிக்ஷனரி எங்கப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த டிக்ஷனரி என்ன? அந்த டிக்ஷனரி போன மாசம் ஒரு டிக்ஷனரி வாங்கினேன், போன மாசம் ஒரு டிக்ஷனரி வாங்கினேன், ஆனா தொலைச்சிட்டேன். அதனால புதுசா இன்னொரு டிக்ஷனரி வாங்கி இருக்கிறேன். சொல்லுங்களா இல்லையா? போன மாசம் ஒரு டிக்ஷனரி வாங்கினேன், அதை தொலைச்சிட்டேன். அதனால இந்த மாசம் இந்த டிக்ஷனரியை வாங்கியிருக்கேன், இதை பாருங்க எப்படி இருக்குது. நான் சொல்றேன், இதுவும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு. திருப்பி அடுத்த மாசம் புது டிக்ஷனரி வராது. என்னப்பா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்காக சொல்றாரு, சார் போன மாசம் ஒரு டிக்ஷனரி வாங்கினேன், அதை தொலைச்சிட்டேன், அதனால இன்னொரு டிக்ஷனரியில வாங்கியிருக்கேன் பாருங்க. அப்போ ஒரு செயல் கம்ப்ளீட் ஆயிடுது. முதல்ல என்ன பண்றாரு, ஒரு டிக்ஷனரி வாங்கியிருக்காரு, வாங்கினதுக்கு என்ன ஒரு மாசம் தொலைச்சிட்டாரு. என்ன அடுத்த மாதம் சொல்லும்போது வாங்கினேன் அப்படின்னா சொல்லுவாரு, வாங்கினேன் வாங்கியிருக்கேன், வித்தியாசம் இருக்கு. இதே போல ஒரு பையனை பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எழுதி வரான்ப்பா. 10th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எழுதிட்டு வரான். நான் கேட்குறேன், என்னப்பா என்ன எங்க போயிட்டு வரேன்? நான் 10th பரீட்சை. என்ன எப்படி? சொல்லுவான், நல்லா எழுதி இருக்கிறேன். என்ன சொல்லுவாரு அவரு? இப்பதான் எழுதி வராரு, கடைசி பரீட்சை எழுதிட்டு வந்துட்டு வீட்டுக்கு. நான் வெளியில பார்த்து கேட்கிறேன், அதான் சொல்லுவாரு, 10th பரீட்சை எழுதியிருக்கேன். நான் கேட்பேன், எப்படி எழுதியிருக்கேன்? நல்லா எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லுவார். நல்லா பத்திரமா பார்த்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அக்டோபர்லயும் அவரை பார்க்குறேன். என்னப்பா மார்ச்ல தான் பார்த்தேன், அக்டோபர்ல வர என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? சார் மார்ச்ல எழுதுனேன். என்ன சொல்லுவாரு? நான் மார்ச் மாசம் அதே தேதிக்கு என்ன சொன்னாரு, எழுதியிருக்கேன்னு சொன்னாரு. ஏன்னா ரிசல்ட் வரல. அப்புறம் நான் அடுத்தது அக்டோபர் மாதம் கேட்கும்போது, சார் மார்ச்ல எழுதுனேன் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால மறுபடியும் இன்னைக்கு எழுதி இருக்கிறேன் அப்படின்னு. திருப்பி இந்த அக்டோபருக்கு பார்க்குறேன், அப்புறம் அடுத்த மார்ச்ல அவரை பார்க்குறேன். கேட்டேன், என்ன பாருங்க சார், போன அக்டோபர் எழுதுனேன், என்ன போயிடுச்சு, அதனால மறுபடியும் இந்த மார்ச்ல எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரைக்கும் இப்படிதான் நீங்க சொல்லுவோம், எழுதியிருக்கேன். நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நீ என்னப்பா பண்ணிருக்க, என்ன படிச்சிருக்க கேட்கும்போது கேட்பாங்க. வேலைக்கு போகும்போது என்ன கேட்பான், என்ன படிச்சு இருக்க அப்படின்னு கேட்பான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் 10வது வரைக்கும் படிச்சு இருக்கேன், நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் BA படிச்சிருக்கேன், MA படிச்சிருக்கேன், என்ன இந்த மாதிரி சொல்றீங்க. படிச்சிருக்கேன் அப்படிதான் சொல்றீங்க, சரியா? ஸோ இது போல வர செயல் எல்லாமே என்னன்னா இப்படிதான் வரும். கேட்குறீங்க, இங்க இருந்து தம்பி உங்க சொல்றான், தம்பி என்கிட்ட சொல்றான், என் தம்பி என்ன சொல்றான், அந்த மாதிரி வந்து மாமா வந்திருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், மாமா வந்திருக்காரா, எப்போ வந்தாரு, ஏது வந்தாரு, அப்பதான் வந்திருக்காரு. அப்ப நேற்றுக்கு யார் வந்ததுன்னு கேட்கும்போது, நேற்றுக்கு மாமி வந்தாங்க, வந்து போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு யார் வந்திருக்கிறது? இன்னும் இவங்க போல மாமா போலயே இன்னைக்கு யார் வந்துருக்குன்னா மாமா வந்திருக்காரு அப்படின்வாங்க. அது கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க பாருங்க. இந்த ஹேவ் ஆன்சர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க. இப்ப கூட பாருங்க, நான் இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பாடம் முடிச்சிருக்கேன்? 1 2 3. ஓகே, இது வரைக்கும் 3 பாடம் முடிச்சிருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன். தட் இஸ் I have completed 3 chapters for you so far. நான் உங்களுக்கு இதுவரையில் 3 பாடங்களை நடத்தி இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவேன். நடத்தி இருக்கிறேன் பாருங்க. they have கவனிங்க. அதே போல ஹேவுக்கும் ஹேஸுக்கும் டிக்ஷன் எடுத்து மீனிங் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மீனிங் இருக்கும். டிக்ஷன் எடுத்து மீனிங் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மீனிங் இருக்கும். ஆனா அந்த மீனிங்கை இங்க கொண்டு வரக்கூடாது. இங்க இதுக்கு அர்த்தம் வேற, இங்க இதுக்கு வேற என்ன அர்த்தமே கிடையாது. ஹேவுக்கும் ஹேஸுக்கும் அர்த்தம் கிடையாது. அப்புறம் அர்த்தம் இல்லாம ஏன் சார் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து என்ன டென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லைன்னு வச்சுங்களேன், இது இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்னு எந்த காலம்னே தெரியாம போயிடும். ஸோ ஹேவ் ஹேஸ் எதுக்காக வந்திருக்குன்னா என்ன காலன்றதை காட்டுறதுக்கு வந்திருக்கு. இந்த ஹேவ் ஹேஸ் இருந்தா நீங்க நினைச்சுக்கலாம், ஓஹோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம உங்களை தெரிஞ்சுக்க முடியாது. தே ஹேவ் கான் அப்படின்னா அவர்கள் போயிருக்கிறார்கள். புவனா ஹேஸ் கான்னா புவனா போயிருக்கிறாள்.
கொஸ்டின் கேட்கும்போது பாருங்க ரொம்ப சிம்பிள். பாருப்பா they have gone அவர்கள் போயிருக்கிறார்கள். புவனா has gone புவனா போயிருக்கிறார். கொஸ்டின் கேட்கும்போது இந்த have முன்னாடி கொண்டு வந்துடணும். இந்த கொஸ்டின் வேண்டாம் முன்னாடி கொண்டு வந்துடலாம். have முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் கிடைச்சிடும். have முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் கிடைச்சிடும். பாருங்க they have gone அவர்கள் போயிருக்கிறார்கள். have முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா have they gone? have they gone? பதில் yes they have gone. no சொல்லும் பொழுது no சொல்லும் பொழுது no they have not gone. have they gone? yes they have gone. no they have not gone. அவர்கள் போயிருக்கிறார்களா? ஆம் அவர்கள் போயிருக்கிறார்கள். இல்லை அவர்கள் போயிருக்கவில்லை. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கும்போது ஹேஸ் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா புவனா ஹேஸ் கான் இருக்குல்ல, புவனா போயிருக்கிறாள். ஹேஸ் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஹேஸ் புவனா கான், புவனா போயிருக்கிறாளா? பதில் எஸ் புவனா ஹேஸ் கான். ஆம் புவனா போயிருக்கிறாள். நோ புவனா ஹேஸ் நாட் கான். இல்லை புவனா போயிருக்கவில்லை அப்படின்னு மறந்துடாதீங்க. எப்பவும் ஃபிஃப்த் ஃபார்ம் தான் வரும். ஹேஸ்க்கும் ஹேஸ்க்கும் பக்கத்துல என்ன வரும்? ஃபிஃப்த் ஃபார்ம் தான் வரும், வேற எதுவும் வரக்கூடாது. கவனிச்சுங்க. ரைட். ஸோ இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் எழுதி எஸ்என் எப்படி சொல்றது இதை நான் ரைட்டிங்ல இப்போ எழுதி காமிக்கிறேன். கவனிங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் ஹேஸ் என்றும் பார்க்க போறோம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபர்ஸ்ட் முன்னாடி கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் டென்ஸ். இப்போ have plus plural. முதல்ல சொன்னேன் haveக்கும் hasக்கும் மீனிங் கிடையாது. have plus p that is plural plus verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். கவனிங்க. have they gone. have they gone. have எங்க இருக்கு? ஸ்ட்ரக்சர்ல இருந்து have. they plural இருந்து they. gone எங்க இருக்கு? verb இருந்து gone. verb இருந்து gone என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? இங்க ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபிஃப்த் ஃபார்ம்ல தான் இதுவும் இருக்கு. இது நான் கொடுக்க போற லிஸ்ட், நான் கொடுத்த லிஸ்ட்ல இது இருக்கும். இந்த கான் இருக்குல்ல, நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கும். ஓகே, நீங்க பாருங்க தமிழ்ல என்ன இருக்கு? they have they gone. தமிழ்ல அவர்கள் போயிருக்கிறார்களா, அவர்கள் போயிருக்கிறார்களா அப்படின்னு இருக்கும். ஆன்சர் பண்ணும்பொழுது பாருங்க, ஆன்சர் பண்ணும்பொழுது ஒன்றும் இல்லை, have இங்க கொண்டு வந்தா போதும். ஆன்சர் பண்ணும்பொழுது இந்த have இங்க கொண்டு வந்துடணும். பாருங்க they have gone. அதாவது have they gone அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது பதில்ல yes they have gone. ஆம் அவர்கள், ஆம் அவர்கள் போயிருக்கிறார்கள். yes they have gone. ஆம் அவர்கள் போயிருக்கிறார்கள். இங்க பாருங்க they plural வந்திருக்கு, have ஸ்ட்ரக்சர்ல இருந்து, gone verb ல இருந்து, fifth form தான் இருக்கு. சரி, இது வந்து yes they have gone தான், ஆம் அவர்கள் போயிருக்கிறார்கள் சொல்றது. இல்லைன்னு சொல்லும்போது எப்படி வரும்? கவனிங்க. p plus have p plus have not plus verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? இங்க fifth ஃபார்ம்ல இருக்கணும். இங்க பாருங்க no they have not gone. இங்க பாருங்க இந்த have பக்கத்துல not போட்டா இல்லைன்ற மாதிரி கிடைச்சிடும். no they have not gone. அதாவது இல்லை அவர்கள் போயிருக்கவில்லை. எப்படி வரும்? இல்லை அவர்கள் போயிருக்கவில்லை அப்படின்னு வரும். பாருங்க இல்லை அவர்கள் போயிருக்கவில்லை. சரியா? ஓகே, திருப்படிக்க have they gone? yes they have gone. no they have not gone. அவர்கள் போயிருக்கிறார்களா? ஆம் அவர்கள் போயிருக்கிறார்கள். இல்லை அவர்கள் போயிருக்கவில்லை. பாருங்க have they seen. அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? yes they have seen. ஆம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். no they have not seen. இல்லை அவர்கள் பார்த்திருக்கவில்லை. have you asked. நீ கேட்டிருக்கிறாயா? have you asked? yes I have asked. ஆம் நான் கேட்டிருக்கிறேன். no I have not asked. இல்லை நான் கேட்டிருக்கவில்லை. then have you bought. yes I have bought. no I have not bought. have you bought அப்படின்னா நீ வாங்கியிருக்கிறாயா? பதில்ல yes I have bought. ஆம் நான் வாங்கியிருக்கிறேன். no I have not bought. இல்லை நான் வாங்கியிருக்கவில்லை. இது போல நிறைய சொல்லலாம். கவனிங்க. இப்ப நான் அடுத்து எழுத போறது ஹேஸ் எழுத போறேன். அதுக்கு முன்னாடியும் இதுக்கு நெகட்டிவ் எழுதுது. வழக்கமா நம்ம எழுதுவோம்ல நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் இப்ப எழுதுறேன். கவனிங்க.
கவனிங்க, ஒன்றும் இல்லை, have they not gone அப்படின்னு போட்டிருக்கேன். have they not gone, அவர்கள் போயிருக்கவில்லையா, இது நெகட்டிவ் கொஸ்டின். have they gone அப்படின்னா அவர்கள் போயிருக்கிறார்களா, have they not gone அப்படின்னா அவர்கள் போயிருக்கவில்லையா அப்படின்னு ஆயிடும். இதான் நெகட்டிவ் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது has பார்க்க போகிறோம். have பார்த்தாச்சு, have plural இருக்கு, has singular இருக்கு. கவனிங்க, அடுத்து has. இப்போ அடுத்து has பார்க்கலாம். has எப்படி வச்சிருக்கணும், has இது as வேற has வேற, has அப்படின்னு வரணும். has plus p. oh one second, has is not for p. okay, as is singular, singular, அதாவது இங்க have இருந்தா plural போடலாம். இது has ஆயிடுச்சு இல்லையா, சிங்குலர். இங்க have இருந்தா plural போடலாம், இங்க has இருந்தா சிங்குலர். has plus singular plus verb, has plus singular plus verb என்ன ஃபார்ம் இங்க இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம் இருக்கணும். இதை கவனிங்க, has புவனா bought, புவனா வாங்கி இருக்கிறாளா, has புவனா bought அப்படின்னா புவனா வாங்கி இருக்கிறாளா அப்படின்னு கொஸ்டின் வரும். இங்க has எங்கே வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருந்து has வந்திருக்கு. புவனா எங்கே வந்திருக்கு, சிங்குலர் பாக்ஸ்ல இருந்து புவனா வந்திருக்கு. bought எங்கே வந்திருக்கு, verb இருந்து bought வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், இங்க ஃபிஃப்த் ஃபார்ம் இருக்கணும். ஸோ இதுவும் ஃபிஃப்த் ஃபார்ம் தான். ஸோ has புவனா bought அப்படின்னா புவனா வாங்கி இருக்கிறாளா. இதுக்கு பதில் சொல்லும் பொழுது பாருங்க, பதில் சொல்லும் பொழுது yes plus has plus verb இது ஸ்ட்ரக்சர் ஆயிடும். பதிலுக்கு இது ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிள்ப்பா. புவனா முன்னாடி கொண்டு வந்தா பதில் கிடைச்சிடும், புவனாவை முன்னாடி கொண்டு வந்தா பதில் கிடைச்சிடும். கவனிங்க, சிங்குலர் பிளஸ் பிளஸ் verb ஃபிஃப்த் ஃபார்ம். yes அதாவது yes புவனா has bought. எப்படி, yes புவனா has bought, ஆம் புவனா வாங்கி இருக்கிறாள். என்ன வந்துடும், ஆம் புவனா வாங்கி இருக்கிறாள் அப்படின்னு ஆயிடும். இப்போ கவனிங்க, இந்த புவனா எங்க வந்திருக்கு, சிங்குலர்ல இருந்து புவனா வந்திருக்கு. has எங்க இருந்து, ஸ்ட்ரக்சர்ல இருந்து has. bought எங்க இருந்து, verbல இருந்து bought. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். இதுவும் ஃபிஃப்த் ஃபார்ம் தான் இருக்கு. தமிழ்ல ஆம் புவனா வாங்கி இருக்கிறாள் அப்படின்னு கிடைக்கும். எப்படி, ஆம் புவனா வாங்கி இருக்கிறாள் அப்படின்னு கிடைக்கும். நீங்க பாருங்க, இதுல இல்லைன்னு சொல்லும் பொழுது such as yes plus has not plus verb fifth form. அதாவது no புவனா has not, இங்க பாருங்க இங்க has இருக்கு, இங்க என்ன பண்றீங்க, இங்க not போடுறேன். not போட்டா நெகட்டிவ் ஆயிடும், not போட்டா இல்லைன்றது கிடைச்சிடும். no புவனா has not bought, இல்லை இல்லை புவனா வாங்கி இருக்கவில்லை, இல்லை புவனா வாங்கி இருக்கவில்லை. அதாவது no புவனா has not bought, இல்லை புவனா வாங்கி இருக்கவில்லை. பாருங்க, அதாவது புவனா வந்து சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு, has ஸ்ட்ரக்சர்ல இருந்து, not ஸ்ட்ரக்சர்ல இருந்து, bought verbல வந்திருக்கு, ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த்ல தான் இருக்கு. அப்போ இல்லை புவனா வாங்கி இருக்கவில்லைன்ற தமிழ் அர்த்தம் கிடைக்கும். இப்ப நான் எழுத போறது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். புரியுதா? முதல்ல have பார்த்தோம், have plural இருக்கு. இப்போ has பார்த்திருக்கோம், has singular இருக்கு. have இருந்தாலும் has இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். அதாவது haveக்கும் hasக்கும் பின்னாடி யூஸ் பண்ற verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். அங்க என்ன போட்டிருக்காங்க, அங்க gone போட்டிருக்கேன், இங்க bought போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் எழுதுறோம் பாருங்க, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான். has plus singular plus not plus verb. அதாவது சிங்குலருக்கு பின்னாடி not வரும், சிங்குலருக்கு பின்னால not வரும். கவனிங்க, has புவனா not bought,
has Bona not bought, அதாவது போனா வாங்கி இருக்கவில்லையா, என்ன வரும், இருக்கவில்லையா, போனா வாங்கி இருக்கவில்லையா எப்படின்னு வரும். இதான் இது என்ன நெகட்டிவ் கொஸ்டின் நமக்கு தெரியும், நெகட்டிவ் கொஸ்டின் நாட் இருக்கு, நெகட்டிவ் கொஸ்டின் இது இப்படி தான் கேட்கணும். அங்க என்ன பாத்தீங்க, have they not gone, அவர்கள் போயிருக்கவில்லையா. இங்க என்ன பாக்குறீங்க, has Bona not bought, போனா வாங்கியிருக்கவில்லையா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது another tense, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், present perfect continuous tense அடுத்து நம்ம பார்க்கறது. இப்போ present perfect continuous tense பார்க்க போறோம். என்ன, present perfect continuous tense பார்க்க போறோம். இதான் present tenseல கடைசி tense, இதுதான் present tenseல கடைசி tense. have been, has been. இந்த டென்ஸ்ல ரெண்டு क्वेश्चन கேட்கலாம். ஒன்னு have been யூஸ் பண்ணி, இன்னொன்னு has been யூஸ் பண்ணி. have been யூஸ் பண்ணி, has been யூஸ் பண்ணி. பீனுக்குலாம் மீனிங் கிடையாதுப்பா, பீனுக்கு மீனிங் கிடையாது. அப்புறம் முதல்ல சொல்லிட்டேன், ஹாவுக்கும் ஹேஸுக்கும் மீனிங் கிடையாது. மீனிங் எல்லாமே ஏன் வருதுன்னு சொன்னா இதை வச்சுதான் இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும். அது இல்லைன்னா என்ன டென்ஸ்னே நமக்கு தெரியாம போயிடும். கவனிங்க, இப்போ have been, has been ஃபர்ஸ்ட் have been எடுத்துப்போம். கவனிங்க, have been போட்டிருக்கோம், அடுத்தது என்ன, has been போட்டிருக்கோம். இப்போ the cars பாருங்க, the cars, cars அப்படின்னா என்ன, ப்ளூரல் தானே. the carsனா என்ன, ப்ளூரல். எங்க இருக்கு, p box, ப்ளூரல் பாக்ஸ்ல இருந்து the cars வந்திருக்கு. அடுத்தது the auto, the auto எங்க இருக்கு, சிங்குலர் பாக்ஸ்ல இருந்து ஆட்டோ வந்திருக்கு. சிங்குலர் பாக்ஸ்ல இருந்து ஆட்டோ வந்திருக்கு. இங்க ப்ளூரல் இருக்கு, அதனால பக்கத்துல have been போட்டிருக்கேன். இங்க சிங்குலர் இருக்கு, அதாவது ஆட்டோ, ஒரே ஒரு ஆட்டோ, அதனால has been போட்டிருக்கேன். ரைட்டா, இங்க ப்ளூரல் இருக்கு, அதனால have been போட்டிருக்கேன். இங்க சிங்குலர் இருக்கு, ஆட்டோ, ஒரு ஆட்டோ, அதனால has been போட்டிருக்கேன். இங்க have been இருந்தாலும் has been இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், இங்க have been இருந்தாலும் has been இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும், அதாவது மூணாவது ஃபார்ம் அல்லது ing ஃபார்ம் சொல்லலாம். பாருங்க, வெயிட்டிங் போட்டுருக்குன்னா வெயிட்டிங் எப்பவும் தேர்ட் ஃபார்ம் வரணும், அப்படி இல்லைன்னா ing ஃபார்ம், ரெண்டுமே ஒன்று தானே, சேர்ந்து வரணும். இப்போ பாருங்க, the cars have been waiting, the cars have been waiting. அடுத்தது the auto has been waiting, அதாவது கார் காத்துக்கொண்டே, கார்கள் கார்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன, ஆட்டோ காத்துக்கொண்டே இருக்கிறது. அதாவது கார்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன, ஆட்டோ காத்துக்கொண்டே இருக்கிறது. ஓகே, சரி. இப்போ இது எந்த சமயத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போறேன். இது எந்த சமயத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். இப்போ ஒரு செயல், அதாவது ஒரு செயல் பார்த்தீங்கன்னா இறந்த காலத்துல ஆரம்பிச்சு, ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்திலையும் நடந்துகிட்டே இருந்தா அதுக்கு தான் இந்த டென்ஸை யூஸ் பண்றது. ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்ச நிகழ்காலத்திலையும் நடந்துகிட்டே இருந்தா அதுக்கு தான் இந்த செயலை யூஸ், இந்த have been has been யூஸ் பண்றது. எப்படின்னா இப்போ பாருங்களேன், ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் காலையில 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், 8 மணி வரைக்கும் பஸ் கிடைக்கல. உடனே ஃப்ரெண்டு வரான், நான் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்வேன், நான் காலையில 6 மணில இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு பஸ் கூட வரல. அதாவது நான் காலையில 6 மணில இருந்து பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு பஸ் வரல. அப்போ நம்ம செயல் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது, செயல் பாருங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 6 மணிக்கு ஆரம்பிச்சது. 6 மணில இருந்து நான் 8 மணி வரைக்கும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், கிடைக்கல. அப்ப என்னன்னா நான் 2 மணி நேரங்களாக காத்துக்கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டே வரும், ஏன்னா டியூரேஷன் கொஞ்சம் லாங்கா வரும் இல்லையா. அப்போ நான் 2 மணி நேரங்களாக காத்துக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பஸ் வரல. அதாவது அந்த சமயத்துல யூஸ் பண்ணணும். அதாவது இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல நீங்க பேசும்பொழுதும் அந்த செயல் நடந்துகிட்டு இருந்தா அப்பதான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். நிறைய உதாரணம் கொடுக்கலாம், இதுக்கு என்ன கொடுக்கலாம், நிறைய உதாரணம் கொடுக்கலாம். இப்போ எங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜ் 1987 கட்ட ஆரம்பிச்சாங்க. 1987 கட்ட ஆரம்பிச்சாங்க. 87 கட்ட ஆரம்பிச்சு இன்னும் முடிக்கவே இல்லை, இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கான். 87 கட்ட ஆரம்பிச்ச பிரிட்ஜ் இன்னும் கட்டி முடிக்கல, கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், மாநில அரசாங்கம்
87 ஒரு பாலத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் முடித்த பாடில்லை. சொல்லாம 87 இந்த மாநில அரசாங்கம் ஒரு பாலத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் முடித்த பாடில்லை. நகை சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா பீச்ல இருந்து லஸ்ஸுக்கு ட்ரெயின் விடப்பேறேன்னு சொன்னா இன்னும் ஒன்றும் ஆகல. அது இப்போ ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிச்சது? 1984 ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் பீச்சுக்கும் லஸ்ஸுக்கும் இடையேயான பாலத்தை, அதாவது ரயில்வே பாலத்தை 1984 இன்னும் கட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லாமா? ஓகே. அதே போல நான் 3 நாட்களாக படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதுக்கும் இதா சொல்றது. அப்ப என்ன எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நான் 3 நாட்களாக படித்துக் கொண்டே இருக்கிறேன்றத I have been studying for last 3 days. அப்ப என்ன அர்த்தம்? கடந்த 3 நாட்களாக நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதே போல அரசாங்கம் கட்டிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது the state government has been constructing the bridge since 1987. அப்ப என்ன அர்த்தம்? மாநில அரசாங்கம் 1987 பாலத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நான் 6 மணிலிருந்து பஸ் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது I have been waiting since 6 o'clock போது நான் 6 மணியிலிருந்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். அதே போல இதோட சொல்லலாம், அவன் 10ஆம் வகுப்பை என்ன 10 முறையாக 5 வருடங்களாக எழுதி கொண்டே இருக்கிறான். சொல்லாமா? அவன் 10ஆம் வகுப்பை 5 வருடங்களாக எழுதி கொண்டே இருக்கிறான். இப்ப அவன் என்ன சிங்குலர், ஒரே ஒரு ஆள் தான். அப்போ he has been writing 10th standard for the last 5 days. He has been writing 10th standard for the past 5 years. அப்ப என்ன அர்த்தம்? அவன் கடந்த 5 வருடங்களாக 10ஆம் வகுப்பை எழுதி கொண்டே இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ have been யூஸ் பண்ணோம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணோம். has been யூஸ் பண்ணோம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணோம். கார்ஸ் ப்ளூரல் வந்திருக்கு, ஆட்டோ சிங்குலர் வந்திருக்கு. இங்க have been இருந்தாலும் என்ன ஃபார்ம் இருக்கணும்? இங்க தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்ம்? இங்க தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஸ்டின் வேணும் பொழுது, இதுக்கு கேள்வி வேணும்னா முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி. இதை நீங்க பாக்குறீங்களா? வழக்கமா பார்த்தா தானே இது முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி. அதாவது the cars have been waiting, கார்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன சொல்லும் பொழுது அதை have முன்னாடி கொண்டு வந்தா have the cars been waiting, கார்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றனவா? yes. பதில்ல yes the cars have been waiting. ஆம், கார்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன. இல்லைன்னு சொல்லும் பொழுது நாட் எங்க போடணும்? நாட் கவனிங்க. ஹேவுக்கும் பீனுக்கும் நடுவில் போடணும், ஹேஸுக்கும் பீனுக்கும் நடுவில் போடணும், ஹேவுக்கும் பீனுக்கும் நடுவில் நாட் போடணும். அப்போ எஸ் the cars have been waiting. no the cars have not been waiting. ஆம், கார்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன. இல்லை, கார்கள் காத்துக்கொண்டே இருக்கவில்லை. இதில் வரும்பொழுது has முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா has the auto been waiting. ஆட்டோ காத்துக்கொண்டே இருக்கின்றன மீன்ஸ் ஆட்டோ காத்துக்கொண்டே இருக்கிறதா? எஸ் the auto has been waiting. ஆம், ஆட்டோ காத்துக்கொண்டே இருக்கிறது. no the auto has not been waiting. இல்லை, ஆட்டோ காத்துக்கொண்டே இருக்கவில்லை. இவ்வளவுதான் பாரு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை நான் வழக்கமாக எழுதுவோம் இல்லையா? அதே போல இப்போ நாம ஃபுல்லா எழுதி போடுற பாருங்க. present perfect continuous tenseல have been has been யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கறத பார்க்கலாம். क्वेश्चन ஆன்சர்லாம் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ண கவனிங்க. have plus முதல்ல உங்களுக்கு have been pluralக்கு, have been singularக்கு. have plus plural plus been plus verb. have plus plural plus been plus verb என்ன ஃபார்ம் இருக்கணுங்க? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். கவனிங்க. have you been waiting. have you been waiting. have ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, you p பாக்ஸ்ல வந்திருக்கு, been ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, waiting verb ல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். தேர்ட்ல தான் இருக்கு. நீங்க பாருங்க, நீ காத்துக்கொண்டே இருக்கிறாயா? நீ காத்துக்கொண்டே இருக்கிறாயா அப்படின்ற கேள்வி இது. இப்போ எனக்கு பதில் சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸி.
பதில் சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸி. கவனிங்க. பி பதில் என்ன இருக்குன்னா அந்த யூ முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். யூ முன்னாடி கொண்டு வந்து ஐயா மாற்றிருக்கேன். இப்போ என்னடா அது இங்க யூ வந்து இங்க யூ இருக்கு, கேள்வியில யூ இருக்கு, பதில்ல ஐ வந்திருக்கேன் நீங்க யோசிக்க வேணாம். ஏன்னா கேள்வி அப்படி கேட்டா இப்படி இங்க பாருங்க, நீ என்ன பண்ற அப்படின்னு நான் உங்களை கேட்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவீங்க? நான் படிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ரைட்டா? அப்போ நீ என்ன செய்யறன்னு சொல்லும்போது நீங்க பதில் என்ன சொல்லுவீங்க? நான் படிக்கிறதுன்னு சொல்லுவீங்க. அதே போல நீ ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியான்னு சொல்லும்போது பதில் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். கவனிங்க. அதாவது இங்க யூல தானே ஐயா மாதிரி இருக்கு. சரி, have you been waiting? நீ காத்துக்கொண்டே இருக்கிறாயா? அதுக்கு ஆம் சொல்லும் பொழுது முடிங்க. yes I have been waiting. ஆம், நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். பாருங்க, yes I have been waiting. ஆம், நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா no I have, அதாவது have பீனுக்கு நடுவில் நாட் போட்டணும். have பீனுக்கு நடுவில் நாட் போட்டணும். no I have not been waiting. இல்லை, நான் காத்துக்கொண்டே இருக்கவில்லை. have you been waiting? நீ காத்துக்கொண்டே இருக்கிறாயா? yes I have been waiting. ஆம், நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். no I have not been waiting. இல்லை, நான் காத்துக்கொண்டே இருக்கவில்லை. இதான்ப்பா. அப்புறம் இன்னொன்னு, இந்த have been has been இருக்கு இல்லையா, இந்த have been has been வழக்கத்துல ஆல்மோஸ்ட் யாருமே யூஸ் பண்றது கிடையாதுன்னு வச்சுக்கலாமே. have been or has been யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர். யூஸ் பண்றது நீங்க கேள்விப்படுறது ரொம்ப ரேர். அதே போல நம்ம ரைட்டிங் ஆகட்டும், நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, பேப்பர், புக்கு, எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் யாருமே இது அவ்வளவா இந்த have been or has been யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல நீங்க தெரிஞ்சுங்க, ரொம்ப நல்லது. என்ன பட் என்னென்ன அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னா, do does இருக்குல்ல, அது am is are have has இதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த have been has been எப்பாவது ஒரு முறை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க என்ன வரும்? காத்துக்கொண்டே அப்படின்னு வரும். கொண்டே இதுதான் இங்க முக்கியம். இதை பாருங்க, கொண்டே இருக்குல்ல, இதான் காத்துக்கொண்டே, என்ன பேசிக்கொண்டே, தூங்கிக்கொண்டே, நடந்து கொண்டே, அந்த மாதிரி வரும். இதான் இது. இப்ப நம்ம இதுல இருந்து நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் என்ன வரும்? காத்துக்கொண்டே இருக்கவில்லையா? நெகட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ்ல have you not been waiting, கவனமா பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல நாட்டு வரும், அப்படி இல்லை தெரிஞ்சுக்கலாம். பீனுக்கு முன்னாடி நாட்டு வரும், அப்படி இல்லைன்னா பீனுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். பீனுக்கு முன்னாடி நாட்டு வரும் பாருங்க, பீனுக்கு முன்னாடி வரும், பின்னாடி போட்டுறாதீங்க. ஸோ அதுக்கு என்ன இருக்கும்? have you not been waiting தான், நீ காத்துக்கொண்டே இருக்கவில்லையா அப்படின்னு ஆகும். இவ்வளவுதான். ஸோ அடுத்தது நெகட்டிவ், நெகட்டிவ்ல அடுத்தது has been யூஸ் பண்ணி எழுதலாம். கவனிங்க. இப்போ has been பார்க்கலாம். கவனிங்க. has பிளஸ் சிங்குலர் பிளஸ் being பிளஸ் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம். சரி, has பாபு been crying. has பாருங்க, has இங்கே has போட்டிருக்கேன், சிங்குலர், பாபு ஒரு ஆள், அதனால has போட்டிருக்கேன். has பாபு been crying. பாபு அழுது கொண்டே இருக்கிறானா? பாபு அழுது கொண்டே இருக்கிறானா? has ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, பாபு சிங்குலர்ல வந்திருக்கு, பீன் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு, கிரையிங் வேர்ப்ல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்கு? தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. நீங்க பாருங்க, பாபு அழுது கொண்டே இருக்கிறானா? கொஸ்டின். பதில் சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். பாபு முன்னாடி கொண்டு போயிடுச்சு, பாபு இருக்குல்ல, முன்னாடி கொண்டு போனா கொஸ்டின் பதில் ஆயிடும். சாரி, பாபு முன்னாடி கொண்டு போனா பதில் ஆயிடும். நீங்க பாருங்க, சிங்குலர் பிளஸ் பதில் பாருங்க, சிங்குலர் பிளஸ் has been plus verb third form. Yes, Babu has been crying. Yes, Babu has been crying. Babu அழுது கொண்டே இருக்கிறான்.
ஆம் பாபு அழுது கொண்டே இருக்கிறான். பாபு சிங்குலர்ல இருந்து has been, ஸ்ட்ரக்சர்ல இருந்து crying, verb-ல இருந்து. ஆம் பாபு அழுது கொண்டே இருக்கிறான். இல்லைன்னு சொல்லும்போது எப்படி வரும்? சிங்குலர் பிளஸ் has been, I mean has not been. கவனிங்க, சிங்குலர் பிளஸ் has not been, hasக்கும் beenக்கும் நடுவுல நாட் வரணும். hasக்கும் beenக்கும் நடுவுல நாட் வரணும். வந்த பிறகு பிளஸ் verb third form. கவனிங்க, no பாபு has not been crying. இல்லை பாபு அழுது கொண்டே இருக்கவில்லை. no பாபு has not been crying. இல்லை பாபு அழுது கொண்டே இருக்கவில்லை. இவ்வளவுதான்ப்பா. இதுவும் அதே போலதான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, இது வழக்கத்தை நாம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ரேர். எப்பாவது ஒரு முறை தான் இந்த வழக்கத்தில் பயன்படுத்துவோம். என்ன, எப்பாவது ஒரு முறை தான் வழக்கத்தில் பயன்படுத்துவோம். இப்போ நான் இதுக்கு என்னன்னா நெகட்டிவ் எழுதிடுறேன். நெகட்டிவ் தெரியாது, நெகட்டிவ் பர்சன் நம்ம வழக்கமாக எழுதுவோமே. நெகட்டிவ் பர்சன் கவனிங்க, நெகட்டிவ் பர்சன் எப்படி எழுதுறது? இங்க நாட் போட்டு அதுக்கடுத்து என்ன போடுவோம்? பீன் போடுவோம். இங்க நாட் போட்டு has பாபு not been crying, has பாபு not been crying, அதாவது பாபு அழுது கொண்டே இருக்கவில்லையா? பாபு அழுது கொண்டே இருக்கவில்லையா? இங்க என்ன வரும்? நாட் எங்க வரும்? மேல ஸ்ட்ரக்சர்ல என்ன வரும்? சிங்குலர் பிளஸ் நாட் பிளஸ் பீன். முதல்ல சொன்ன உங்களுக்கு நாட் எங்க வரும்? பீனுக்கு முன்னால வரும். நாட் எங்க வரும்? பீனுக்கு முன்னால நாட் வரும். அப்போ பாபு அழுது கொண்டே இருக்கவில்லையா? இதாப்பா. இப்போ இதோட பிரசன்ட் டென்ஸை முடிக்கிறேன். ஸோ பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க இது வரைக்கும் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது டூ டஸ் யூஸ் பண்ணுவோம். டூ ப்ளூரலுக்கு, டஸ் சிங்குலருக்கு. அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். am, is, are. என்ன பார்த்தீங்க? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல am, is, are. இதுல I am க்கு யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கு is, ப்ளூரலுக்கு are. இது மூணுத்துக்குமே am, is, are மூணுத்துக்கு பின்னாடியும் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தது என்ன? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பார்த்தீங்க? have, has பார்த்தீங்க. have ப்ளூரலுக்கு, has சிங்குலருக்கு. haveக்கும் hasக்கும் பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். கடைசியா பார்த்தது என்ன? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டு யூஸ் பண்ணலாம். have been யூஸ் பண்ணலாம், has been யூஸ் பண்ணலாம். have been ப்ளூரலுக்கு, has been சிங்குலருக்கு. have been இருந்தாலும் has been இருந்தாலும் பின்னாடி verb என்ன பண்ணணும்? தேர்ட் ஃபார்ம் பண்ணணும். இதான்ப்பா. இதோட நான் கிளாஸ் முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம பார்க்க போறது என்ன? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். இல்ல நீங்க மொத்த எத்தனை கொஸ்டின்ஸ் பாத்தீங்க? இதுல எத்தனை கொஸ்டின் நீங்க பாத்தீங்க? முதல்ல ஞாபகம் நினைக்கிறேன். do, does, am, is, are, have been, has been. மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதோட நான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். we'll see tomorrow. Thank you. இப்போ இந்த கிளாஸ்ல பாஸ்ட் பார்க்க போறோம். நேற்றைய கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நேற்றைய கிளாஸ்ல ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கிளாஸும் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போறதும் பாஸ்ட் டென்ஸ். நீங்க பாருங்க, இப்போ இது வரைக்கும் ப்ரெசென்ட் டென்ஸ்ல என்னென்ன பார்த்தோன்றத பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா do, அடுத்தது என்ன பார்த்தோம்? does பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? do பார்த்தோம். அடுத்தது does பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் மீனிங் கிடையாது. do ப்ளூரலுக்கு, does சிங்குலருக்கு. ப்ளூரலுக்கு do யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும், சிங்குலருக்கு does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா am, is, are. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? am, is, are. இதை மூணை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு பார்த்தோம். am பார்த்தோம், is பார்த்தோம், are பார்த்தோம். இந்த மூணுத்துக்கும் மீனிங் கிடையாது. am ஐக்காக மட்டும் வரும். அதாவது ஐக்கு பக்கத்துல am வரும், சிங்குலருக்கு பக்கத்துல is வரும், ப்ளூரலுக்கு பக்கத்துல are வரும். அடுத்து பார்க்க போறது என்ன? அடுத்து என்ன பார்த்தோம்? have, has பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? have, has. அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இது ரெண்டு பார்த்தோம். have ப்ளூரலுக்கு, has சிங்குலருக்கு. have ப்ளூரலுக்கு, has சிங்குலருக்கு. அதையும் பார்த்தீங்க. அடுத்தது கடைசியா என்ன பார்த்தீங்கன்னா have been, has been. கடைசி என்ன பார்த்தீங்க? என்ன? have been பார்த்தீங்க,
கடைசியா பார்த்தது என்ன have been பார்த்தீங்க அடுத்தது பார்த்தது என்னன்னா has been பார்த்தீங்க have been has been ரெண்டு பார்த்தோம் இதுல have been ன்றது pluralக்கு has been ன்றது singularக்கு இதான் அப்ப இதற்கு எத்தனை क्वेश्चंस பார்த்திருக்கோம் present tenseல அப்படினு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 totally we have seen 9 questions so இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா present tenseல 9 questions பார்த்திருக்கோம் present tenseல யாராவது எத்தனை questions இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் 9 questions இருக்கு மொத்தம் 9 இருக்குன்னு சொல்லணும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது past tense அடுத்து பார்க்க போறது என்ன past tense கவனிங்க past tenseல first tense பார்க்க போறோம் past tenseல first tense presentல 4 இருக்கு 4 பார்த்தாச்சு pastல ஒரு 4 இருக்கு அந்த 4ல முதல் பார்க்க போறது simple past tense என்ன பார்க்க போறோம் simple past tense past tense அப்படினாலே என்ன இறந்த காலம் simple past tense என்ன சாதாரண இறந்த காலம் சாதாரண இறந்த காலம் இது எந்த டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணனும்னு சொன்னா இறந்த காலத்துல நடந்த செயலை இறந்த காலத்துல நடந்த செயலை இப்ப சொல்லும்போது இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்க பாருங்க சசி வென்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் சசி போனான் சசி போகிறான் அப்படின்னா present tense சசி போவான்னா past tense சசி போவான்னா future tense இது பாருங்க சசி போனான் இருக்கு இது past tense சோ இது போல வந்து இறந்த காலத்துல நடந்த செயல் எல்லாமே இதுல தான் வரும் அதே உதாரணம் சொன்னா இருக்கு நீங்க பாருங்களேன் நேத்து நான் ஸ்கூலுக்கு போனேன் பரீட்சை எழுதினேன் கிரிக்கெட் விளையாடினேன் அப்புறம் என்ன பண்ணேன் ஒருவேளை சாப்பிடல அப்புறம் நேற்று எங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போனேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் இது எல்லாமே இந்த பாஸ்ட் டென்ஸ் அதாவது கடந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகளை இப்ப நான் சொல்லும்போது இதுல சொல்லலாம் கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லணும் இதை இங்கிலீஷ் சொல்லும்போது பாருங்க எப்படி எப்படி என்னன்னு சொல்லிட்டு ரைட் இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல எத்தனை क्वेश्चन கேட்கலாம்னா ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்க முடியும் பாஸ்ட் டென்ஸ்ல அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இதான் ரொம்ப முக்கியமா காணிக்கணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்கணும் என்ன did யூஸ் பண்ணி கேட்கணும் எப்படி did யூஸ் பண்ணி கேட்கணும் இதே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चन பாத்தீங்க ஒன்னு do இன்னொன்னு does இதுல do ப்ளூரலுக்கு does சிங்குலர்னு பாத்தீங்க ஆனா இதுல அப்படிலாம் கிடையாது சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் didன்ற ஒரே ஒரு क्वेश्चन தான் யூஸ் பண்ணனும் சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஒரே ஒரு क्वेश्चन தான் அவன் சாப்பிட்டானா அப்படின்றதுக்கு என்ன பண்ணனும் did தான் யூஸ் பண்ணனும் அவங்க சாப்பிட்டாங்களான்றதுக்கும் did தான் யூஸ் பண்ணனும் என்ன பையன் வந்தானான்றதுக்கும் did தான் யூஸ் பண்ணனும் பையன்கள் வந்தாங்களான்றதுக்கும் did தான் யூஸ் பண்ணனும் அத நான் என்ன சொல்ல வரேன்னா சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஒரே ஒரு क्वेश्चन தான் கவனிங்க இப்போ நான் என்ன போட்டுருக்கேன்னா சசி போட்டுருக்கேன் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வரலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இது தெரியும் உங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரக்சர் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரக்சர் சரி டிட் பிளஸ் சிங்குலர் எஸ்னா சிங்குலர் அதாவது எஸ் பாக்ஸ் எழுதிருக்கேன் உங்க முன்னாடியே டிட் பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் வெர்ப் வீணா தெரியும் உங்களுக்கு வெர்ப்னு சொல்லிட்டு வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும் இதான் கண்டிஷன் क्वेश्चनல கவனிங்க இப்போ did சசி go என்ன எழுதிருக்கோம் did சசி go இப்போ did எங்க வந்திருக்கு ஸ்ட்ரக்சர்ல இருந்து did வந்திருக்கு சசி எங்க வந்திருக்கு சிங்குலர்ல இருந்து சசி வந்திருக்கு go எங்க வந்திருக்கு வெர்ப்ல இருந்து go வந்திருக்கு ஸ்ட்ரக்சர்ல இருந்து did வந்திருக்கு சிங்குலர்ல இருந்து சசி வந்திருக்கு வெர்ப்ல இருந்து go வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு கவனிங்க சசி போனானா ஆயிடுச்சா எல்லாம் வந்திருக்கே போங்க சசி போனானா அப்படின்னு ஆயிடுச்சா ஓகே இது ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது கவனிங்க இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது முதல்ல சொல்லிருக்கவங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பதில் சொல்லலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் எஸ்ன்னு ஒரு பதில் சொல்லலாம் நோன்னு ஒரு பதில் சொல்லலாம் அதாவது ஆமான்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இப்போ ஆமா அதாவது எஸ்ன்ற பதில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பதில் சொல்லும் பொழுது டிட் போயிடும் பதில் சொல்லும் பொழுது டிட் போயிடும் கவனிங்க singular or plural plus verb that is SRT plus verb என்ன ஃபார்ம்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க ரொம்ப முக்கியம் இது என்ன ஃபார்ம்ல இருக்கணும் இங்க ஃபோர்த் ஃபார்ம் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும் ஃபோர்த் ஃபார்ம்ல இருக்கணும் அதாவது didல क्वेश्चन கேட்டா யாராவது didல क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க சொல்ற பதில் ஃபோர்த் ஃபார்மா இருக்கணும் didல क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க சொல்ற பதில் இருக்குல்ல அந்த பதில்ல verb fourth form இருக்கணும் fourth form
இப்போ கவனிங்க, பதில் சொல்லும் பொழுது டெட் போயிடும். டெட் போயிட்டு என்ன, டெட் போயிட்டு பாருங்க, சசி வெண்ட். டெட் போயிடுச்சா? டெட் போன பிறகு எஸ் சசி வெண்ட். இப்போ இங்க கோன்ற வேர்ப் என்னவா இருக்குன்னா இங்க ஃபோர்த் ஃபார்மா இருக்கு. இங்க கோ இருக்குல்ல, கோன்றது என்னவா இருக்கு இங்க ஃபோர்த் ஃபார்ம் வெண்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ தமிழ்ல ஆம் சசி போனான், ஆம் சசி போனான் வந்திருக்கா? இதே டிட் சசி சி அப்படின்னு என்ன ஆயிடும், சசி பார்த்தானா அப்படின்னு ஆயிடும். டிட் சசி சி அப்படின்னா சசி பார்த்தானா. அப்ப இங்க என்ன வரும், ஏஸ் சசி. சிக்கு என்ன ஃபார்ம், சிக்கு ஃபோர்த் ஃபார்ம் என்ன, அது தெரிஞ்சதான் சொல்ல முடியும். சிக்கு ஃபோர்த் ஃபார்ம் தெரியலன்னு சொன்னா, அதாவது ஃபோர்த் ஃபார்ம் எங்க சார் இருக்கும் அப்படின்னா, நான் கொடுத்தேன் தெரியுமா ஒரு லிஸ்ட், நான் கொடுத்த லிஸ்ட்டை நீங்க படிச்சிருந்தா என்ன, படிச்சிருந்தா சிக்கு ஃபோர்த் ஃபார்ம் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. என்ன இது நீங்க படிக்கலாம், திருப்பி படிங்க. சி இருக்கு, டிட் சசி சின்னு சொல்லணும்னா ஏ சசி சான்னு சொல்லணும். இங்க சி இருந்தா இங்க என்ன வரும், இங்க சா வரும். அப்போ டிட் சசி ஈட் அப்படின்னா, டிட் சசி ஈட் அப்படின்னா சசி சாப்பிட்டானா, இங்க பதில் சொல்லும் பொழுது எஸ் சசி ஏட் அப்படின்னு சொல்லணும். ஏஸ் சசி ஏட் அப்படின்னு போடணும். அப்ப என்ன ஆயிடும், ஆம் சசி சாப்பிட்டான். அதே போல டிட் சசி பிரேக், சசி உடைத்தானா, எஸ் சசி ப்ரோக் அப்படின்னா ஆம் சசி உடைத்தான் அப்படின்னு வரும். இது போல நிறைய சொல்லிட்டு போலாம். கவனிங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எப்படி, கேள்வியில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கணும், எஸ்ன்னு பதில் சொல்லும் பொழுது என்ன ஃபோர்த் ஃபார்ம் வந்துடணும். அடுத்தது இப்போ நான் எழுத போறது, இப்ப பி அழைச்சிட்டு எழுத பாருங்க. இப்ப நான் எழுத போறது நோன்றதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கவனிங்க. ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் கவனிங்க. இவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடும், சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் did not plus verb. Right. கவனிங்க, இப்போ நான் என்ன இருக்கேன், இல்லன்ற பதில எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கேன், இப்போ இல்லன்ற பதில எழுதிருக்கேன். கவனிங்க, சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் did not plus verb என்ன ஃபார்ம்ல ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா, எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க நோ சசி did not go, இங்க did not என்ற இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த did not என்ற வார்த்தைகளை இப்போ இங்க கொண்டு வந்திருக்கோம். did not போடும்போது என்ன, இல்லன்ற பதில் கிடைச்சிரும். did not போடும்போது என்ன ஆயிடும், இல்லன்ற பதில் கிடைச்சிரும். நோ சசி did not go அப்படின்னா இல்லை சசி போகவில்லை. இதையே நோ சசி did not eat அப்படின்னா சசி சாப்பிடவில்லை அப்படின்னு ஆயிடும். இதையே சசி did not break அப்படின்னா சசி உடைக்கவில்லை அப்படின்னு ஆயிடும். இதே சசி did not come அப்படின்னா சசி வரவில்லை அப்படின்னு ஆயிடும். இது போல சொல்லிட்டே போலாம். இப்ப திருப்பி சொல்றேன், did சசி go, இங்க எத்தனை போது அதை அழிச்சிட்டு இருக்கேன், நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க புக்ல இருக்கும். did சசி go அப்படின்னா yes சசி went ன்னு போட்டிருப்பீங்க. அடுத்தது no சசி did not go, இல்லை சசி போகவில்லை அப்படின்னு அர்த்தம் வரும். இப்ப இதுக்கு நான் நெகட்டிவ் எழுதுறேன். இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதுக்கு நான் நெகட்டிவ் எழுதுறேன். கவனிங்க, நெகட்டிவ் ரொம்ப சிம்பிள். இதுவும் அதே போல வந்து அட்ஜஸ்ட் பண்ணா போதும். not plus verb first form. கவனிங்க, இப்போ did பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் நாட் பிளஸ் verb தெரியும் இல்லையா? இதுக்கு நான் பார்த்துருக்கேன், நெகட்டிவ் இருக்குமே, அதான் இது. did சசி நாட் கோ, did சசி நாட் கோ, சசி போகவில்லையா, சசி போகவில்லையா. did சசி நாட் ஈட் அப்படின்னா சசி சாப்பிடவில்லையா. did சசி நாட் ஸ்லீப் அப்படின்னா சசி தூங்கவில்லையா.
did Sasi not come அப்படின்னா சசி வரவில்லையா? இது போல நீங்க என்ன ஆகும், இந்த verb மாத்த மீனிங் மாறிடும். இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறது. என்ன, நேற்று ஸ்கூலுக்கு போனேன் அப்படின் போது did you go to school yesterday அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன சொல்லுவான், போனன்னு சொல்லும் போது yes I went to school அப்படின்னு சொல்லுவான். இல்லன்னு சொல்லுவான் no I did not go to school. கவனிங்க பாருங்க எப்படி இருக்கு, did யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. Did you call me? Yes I called you. No I did not call you. Did you pass BCom? Yes I passed BCom. No I did not pass BCom. Did you get the degree? Did you get the degree? Yes I got the degree. No I did not get the degree. Okay. Did you Did you buy a new dictionary? Yes I bought a new dictionary. No I did not buy a new dictionary. Right. Did you see him? Yes I saw him. No I did not see him. இப்போ நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகே, கவனிங்க, இது பாஸ்ட் டென்ஸ். ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு, ரொம்ப சிம்பிள். பிரசன்ட் டென்ஸ் மாதிரி கிடையாது. பிரசன்ட் தான் ரெண்டு, பிரசன்ட் டென்ஸ்ல ரெண்டு டூ டஸ், இதுல ஒண்ணே ஒன்று தான் டெட். இப்போ இதோட முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस எப்படி ஆன்சர் பண்றது எல்லாம் பார்க்கலாம். இதுல ரெண்டு क्वेश्चन இருக்குப்பா. இதுல ரெண்டு क्वेश्चन இருக்கு, வாஸ் ஒன்று வேர் ஒன்று. இதுல ரெண்டு क्वेश्चन, ஒன்று வாஸ் இன்னொன்று வேர். வாஸ் சிங்குலர் இருக்கு, வாஸ் எதுக்கு இஸ் பாத்தீங்க இல்லையா. ஆம் இஸ் ரெண்டுத்துக்குமே பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் தான். எப்படி ஆம் இஸ் ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் தான். இப்போ ஆர் இருக்கு இல்லையா, ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல என்னன்னா வேர். am is ரெண்டுத்துக்கும் பாஸ்ட் டென்ஸ்ல was, ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல were மாத்திராதீங்க. ஓகே, இப்போ இதை கவனிங்க. வாஸ்க்கும் வேருக்கும் மீனிங் கிடையாது. இப்போ அணுன்ற வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த அணுன்றது எங்கே வந்திருக்கு, சிங்குலர் பாக்ஸ்ல இருந்து அணு வந்திருக்கு, அதாவது சிங்குலர். தேன்றது எங்கே வந்திருக்கு, பி பாக்ஸ், அதாவது ப்ளூரல் பாக்ஸ், அங்க இருந்து தே வந்திருக்கு. இது ப்ளூரல், அவர்கள் அர்த்தம். இது சிங்குலர், அதனால வாஸ் போட்டிருக்கேன். இது ப்ளூரல், அதனால வேர் போட்டிருக்கேன். ஸோ சிங்குலருக்கு பக்கத்துல வாஸ், ப்ளூரலுக்கு பக்கத்துல வேர். சிங்குலருக்கு பக்கத்துல வாஸ், ப்ளூரலுக்கு பக்கத்துல வேர். இங்க வாஸ் இருந்தாலும் வேர் இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க வாஸ் இருந்தாலும் வேர் இருந்தாலும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், இங்க தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். கவனிங்க, சிங்கிங் தேர்ட் ஃபார்ம் சொல்லலாம், அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம் சொல்லலாம். என்ன பாருங்க, சிங்கிங், கோயிங், வாக்கிங், டேக்கிங், கம்மிங், ட்ரீமிங், ஃப்ளையிங், என்ன வேணாலும் போடலாம் இங்க. பட் என்ன போட்டாலும் தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். கவனிங்க, அப்போ அனு வாஸ் சிங்கிங். எப்படி அனு வாஸ் சிங்கிங் அப்படின்னா அனு பாடிக்கொண்டு இருந்தால். இப்ப இல்ல, என்ன, அதாவது இறந்த காலத்துல இப்பவோ அனு பாடிக்கொண்டு இருந்தால். அதாவது நேற்று காலையில பாடிக்கிட்டு இருந்தா, நேற்று சாயந்தரம் பாடிட்டு இருந்தா, நேற்று மத்தியானம் பாடிக்கிட்டு இருந்தா, ஐ மீன் முந்தானத்துக்கு பாடிட்டு இருந்தா. இந்த மாதிரி வந்து இறந்த காலத்துல பாடினது எல்லாமே, இறந்த காலத்துல நடந்த செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா இதான் வாஸ் வேர். இறந்த காலத்துல நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா வாஸ் வேர். அது பாத்தீங்க இல்லையா டிட், அதுவும் இறந்த காலத்துல நடந்தது. ஆனா இந்த வாசம் வேற எப்ப யூஸ் பண்ணணும்னா இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சிக்கு. எப்படி இறந்த காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சிக்கு தான் வாசம் வேற யூஸ் பண்ணணும். திருப்பி நான் இன்னொரு பார்ட் எடுப்பேன் டென்சஸ்லயே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இப்ப நீங்க பாக்குறது என்னன்னா டென்சஸ்ல பார்ட் 1 பாக்குறீங்க, பார்ட் 2 ஒன்று எடுப்பேன். அதை எடுக்கும் போது நானே சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன சமயத்துல இதை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம். ஓகே, இப்போ அனு வாஸ் சிங்கிங். அனு வாஸ் சிங்கிங்னா அனு பாடிக்கொண்டு இருந்தால். இப்ப இது பாருங்க, they were singing அப்படின்னா அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தார்கள். அனு வாஸ் சிங்கிங், அனு பாடிக்கொண்டு இருந்தால். they were singing, அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தார்கள். கொஸ்டின் கேட்கணுமா, ரொம்ப சிம்பிள் பா. எப்படி கொஸ்டின் கேட்கறது ரொம்ப சிம்பிள். பெரிய அளவு வழக்கம் போல
ஹேமர்ஸ் ஆர் ஹேவர் ஹேஸ் எல்லாமே முன்னாடி கொண்டு வந்து கொஸ்டின் கேட்டோம் ப்ரெசென்ட் டென்ஸ்ல. அதே போல இந்த வாச முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் கிடைச்சிரும், இந்த வேற முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் கிடைச்சிரும். இப்ப பாருங்க, வாச முன்னாடி கொண்டு போனீங்கன்னா வாஸ் அனு சிங்கிங். எப்படி? வாஸ் அனு சிங்கிங். அனு பாடிக்கொண்டிருந்தாளா? எஸ், அனு வாஸ் சிங்கிங். ஆம், அனு பாடிக்கொண்டு இருந்தாள். நோ அப்படின்னு சொல்லும் பொழுது நாட் எங்க போடணும் தெரியுமா? நோ அப்படின்னு சொல்லும் பொழுது நோ, அனு வாஸ் நாட் சிங்கிங். இல்லை, அனு பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். எப்படி? பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். இப்போ இதை கவனிங்க, இந்த வேற முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா வேர் தே சிங்கிங். வேர் தே சிங்கிங். அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்களா? அப்ப என்ன வரும்? ஆம், that is yes, they were singing. ஆம், அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். No, they were not singing. இல்லை, அவர்கள் பாடிக்கொண்டிருந்திருக்கவில்லை. இப்படி வரும்பா. இதான் விஷயம். சரிக்கா சொல்றேன். வாஸ் சிங்குலருக்கு, வேர் ப்ளூரலுக்கு. இப்போ இது நாளைக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி போடுறேன், கவனிங்க. ஸ்ட்ரக்சர் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி போடுறேன். வாஸ் வேர் பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ வாஸ் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணி எப்படி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓரளவு சொன்னேன், இப்போ எழுதி காமிச்சிருக்கேன், கவனிங்க. இதான் அனு வாஸ் சிங்கிங். இதான் நீங்க பாத்தீங்க முதல்ல, அனு வாஸ் சிங்கிங். அனு பாடிக்கொண்டிருந்தார். வாசம் முன்னாடி கொண்டு வந்தா கேள்வின்னு சொன்னேன். இங்க பாருங்க, வாசம் முன்னாடி கொண்டு வந்து கேள்வி அமைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, எப்படிதான் கவனிங்க. வாஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் verb. என்ன ஃபார்ம் இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். வாஸ் அனு சிங்கிங். கொஸ்டின், வாஸ் அனு சிங்கிங். அனு பாடிக்கொண்டிருந்தாரா? பாருங்க, வாஸ் எங்கே வந்திருக்கு? ஸ்ட்ரக்சர்ல இருந்து வாஸ். அனு சிங்குலர்ல இருந்து அனு. சிங்கிங் எங்கே இருந்து இருக்கு? verb இருந்து சிங்கிங். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்கு? தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ அனு பாடிக்கொண்டிருந்தாலும் கேள்வி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் ஒவ்வொரு முறை நான் எழுதுறேன்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுமா? இந்த ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சாதான், இது நீங்க தரவாருந்தீங்கன்னு சொன்னேன், உங்களால ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் அமைக்க முடியும். எப்படி? இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க தரவாருந்தீங்கன்னா உங்களால ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் அமைக்க முடியும். என்ன, ரொம்ப ஈஸி தான். இது போல ஒவ்வொரு டென்ஸ்க்கும் இது போல தனித்தனி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை தரவாருங்க. என்ன, கவனிங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் இருக்கும்? பதில பாருங்க. ஏ அனு வாஸ் சிங்கிங். ஏ அனு வாஸ் சிங்கிங்.